class attend பண்ணல. This conference will now be மேடம் recorded. அம்மாவோட ரிலேஷன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இறந்துட்டாங்க ஆ. மேடம். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அங்க போயிருந்தோம் மேடம். எங்கே தானா பெங்களூர் தானா அவங்க? இல்ல கோலார் மேடம், கோலார். ஓகே ஓகே. இன்னும் வெறும் So 34 வயசு தான் மேடம். ஓ ரொம்ப சின்ன வயசுதான். ரொம்ப சின்ன வயசு. 2 கிட்னி ஃபெயில், பிபி ஹை ஆயிட்டு ஓகே. இதாயிட்டுச்சு. பாவம். அப்பனா வேற எதனா சுகர் கிகர் டயாலிசிஸ் அப்படி எதனா பண்ணிட்டு இருந்தாங்க? எதுவுமே இல்லை மேடம். டைரக்ட் பிபி ஷூட்டு, பிபி ஹை ஆ. ஆயிட்டு இது டயாலிசிஸ் வந்து 1 மாசமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அது என்னமோ பிஸ்டுல்லாம் என்னமோ பண்ணுமான்னு சொன்னாங்களாம். அண்ட் ஹி இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட்டோ டிரைவர். 3 வயசு குழந்தை இருக்கு. ஓ சின்ன பாவம், அவரால முடியல. ஸோ இதாயிட்டாங்க மேடம். பாவம், என்ன பண்றது தெரியல. அப்பனா வெறும் பிபி ஹை ஆச்சுனாக்கா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது ரெண்டுமே. ஆமா மேடம், அது கரெக்டா பாத்துக்கலன்னா 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுது. அவங்க இதுமே சிம்டம்ஸே இல்ல அவங்களுக்கு. அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல மேடம் சடனா. ஓகே ஓகே. இது வந்து சுகர் இருந்தாதான் அதெல்லாம் ஒன்னொன்னா இதாகுன்னு சொல்லுவாங்க. பிபி வந்து ஹார்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன புரியல. எதுவுமே தெரியல மேடம். மனுஷனோட வாழ்க்கையே அந்த மாதிரிதான் இருக்கு. எதோட கோத்து எதோட பண்றதுன்னே தெரியல. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. இன்னும் 3 வயசு குழந்தை மேடம், பெண் குழந்தை. ஆமா, சின்ன குழந்தை இல்ல, சின்ன குழந்தை. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த எங்களோட அக்காவுக்கு கொண்டு ரொம்ப வயசு ரொம்ப கம்மி தான். இப்பதான் 23 24. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. Okay, so today we have to power query. Actually power query அப்படின்னா when we are going to import the huge data, இப்போ வந்து அந்த டேட்டால எதனா எம்டி செல்ஸ், நல் வேல்யூஸ், அன்வான்டட் ஸ்பேசஸ், ஜீரோ வேல்யூஸ், எக்ஸ்ட்ரா ரோஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா விஷுவலைசேஷன் ப்ராப்பராக கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ when we have to create the visualization, the data should be cleaned data இருந்தா மட்டும்தான் we can create that visualization. சார்ட் கிட்ட கிரியேட் பண்ணிட்டு டேஷ்போர்ட் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். அதனால if it is a huge data, 6 month data we entries பண்ணிருப்போம், அதுல எனக்கு தெரியும்ப்பா எங்க இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குதா, நல் வேல்யூஸ், எம்டி ரோஸ், அன்வான்டட் ஸ்பேசஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும்னாக்கா நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணாக்கா இட்ஸ் கோயிங் டு டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். அதனால advanced feature we have, that is the power query editor options we have. Once if we select that power query editor அப்படின்னா நம்மளுக்கு suppose uncleaned data இருந்துச்சுனாக்கா using that 111 button clicker we can rectify the errors, all these things we can import to the Excel. அதுக்கு advanced feature, one of the feature power query editor. This power query editor we are going to use in the Excel லாம் கூட யூஸ் பண்ணிக்கிறோம், பவர் BI லாம் கூட யூஸ் பண்ணிக்கிறோம் நாம. ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், I have one of the data. It's not such a huge data. ஒரு டேட்டா இருக்குது பாருங்க, காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு காப்பி பவர் query எடிட். இது என்னோட டேட்டான்னு வச்சுங்க, சிம்பிள் ஆப்ஷன்ஸ் ஐ டேக்கன். இது வந்து பெரிய டேட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம், ரிஜிஸ்டர் ஐடி நம்பர், which course they joined, which date of joining date,
ஃபீஸ் பெய்டு இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரா காலம்ஸ் வி செலக்டட், ஜீரோ வேல்யூஸ் இருக்கு, எம்டி செல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நல் வேல்யூஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹியூஜ் டேட்டா இருந்துச்சுனாக்கா ஹவு டு ரிமூவ் ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ். நாம இப்போ இதுல கொஞ்சம் டேட்டா இருக்கு, நம்ம மேனுவலா செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இஃப் இட்ஸ் a வெரி ஹியூஜ் டேட்டா இருந்துச்சுனாக்கா நம்ம பவர் குவரி எடிட்டர்ல போய் அப்ளை பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இந்த பவர் குவரி எடிட்டர்ல கூட கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ், ஸ்பிளிட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே டேட்டாவை இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுங்க. இதில் போய் சேவ். மேடம் இந்த பிவோட் டேபிள் எல்லாம் எப்போ சொல்லி தருவீங்க? இப்போ வேணா இது ஆன்மே பிவோட் டேபிள் சொல்லி கொடுக்கலாம். இல்ல வேணாக்கா இன்னைக்கே சொல்லி கொடுங்கனாக்கா ஃபர்ஸ்ட் பிவோட் டேபிளே சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பவர் குவரி எடிட்டர் பண்ணலாம். இல்ல எப்படி இருந்தாலும் ஓகே மேடம், நீங்க எப்படி சொன்னாலும் ஓகே தான். சரி ஆச்சு. சரி பைவட் டேபிளே சொல்லி கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே மேடம். இப்போ pivot table for example, if I have the reports informations we have, இங்க ஒரு டேட்டா நான் காமிக்கிற பாருங்க. இது ஒரு சின்ன டேட்டா I have in that. In this data order ID my company's export அப்புறம் import பண்ற கம்பெனின்னு வச்சுங்க. ஹியூஜ் டேட்டா தான் இது. எவ்வளவு இருக்குது? ஓகே 100 டேட்டாஸ் இருக்குது. அப்படின்னா 100 மீன்ஸ் ஒரு நிமிஷம் இதுவே காப்பி பண்ணிக்கலாம். இது என்னோட டேட்டா. See now my company is export and import பண்ற கம்பெனின்னு வச்சுங்க. This is order ID, this is my product. So product means carrot, broccoli, banana, beans, orange, apple. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி. கேட்டகரிஸ் which type of category, vegetable, fruits ரெண்டுமே இருக்கு. இதுல அமௌண்ட் இத்தனை அமௌண்ட்டுக்கு நாம இந்த டேட்ல யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். Again order ID 2, product is broccoli, category is vegetable, amount is 8,239 worth rupees goods we exported Jan 7th to UK. இந்த மாதிரி I have the information 5 month data இருக்குது. ஜான்ல இருந்து 5 month மட்டும் I export informations I have. இது வந்து ஆக்சுவலி நமக்கு pivot table எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, if I want to see easily arrange and summarize the complicated data அப்படின்னு சொல்றோம். Depth details we can get using the pivot table option. One of the important part also in MS Excel. இதுவை யூஸ் பண்ணிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, pivot chart எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதா pivot table option. ஏன்னா pivot table called as a flexible also, because எப்படி நம்ம drag பண்ணாலுமே based on that our requirement table is going to create. அதனால இது நார்மல் டேட்டா. pivot table வந்து flexible. இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, காலம் வைஸே சேஞ்ச் பண்ணிக்கோணும். டைப் பண்ணா இப்படிதான் சேஞ்ச் பண்ணிக்கோணும். பட் pivot table நாட் லைக் தட். நீங்க டேட்டாவை எப்படி வேணுமா, காலம்ஸ் வேணுமா காலம்ஸ்ல போட்டுக்கலாம், ரோ வேணுமா ரோ வைஸ்ல போட்டுக்கலாம், இல்ல ரோ இன்னொரு டேட்டா கீழே இன்னொரு டேட்டா வேணுமா அப்படி எப்படி வேணாலும் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் pivot tableல. So if it is a huge data இருந்தாலுமே we can filter the data, we can summarize the data. If it is a very huge data also and depth details also we can find out using the pivot table னு சொல்லுவோம். Place the cursor. இப்போ உங்களுக்கு எவ்வளவு தெரியும் pivot table பத்தி? பண்ணிருக்கேன் மேடம், நான் வந்து செக்ரிகேட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் இருந்தாலும் கத்துக்கலாம்னு கேட்டுட்டு இருக்கேன் மேடம். ஓகே, நீங்க எந்த மாதிரி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அதான் அங்க செலக்ட் பண்ணிட்டு அங்க pivot table இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங்ல நியூ கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் காலம்ல வேணும்னா இல்ல ரோல வேணும்னா அந்த மாதிரி ட்ராக் பண்ணிருக்கேன். ஓகே, அப்புறம் அது யூஸ் பண்ணி சார்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார்ட் எல்லாம் கிரியேட் பண்ணல மேடம். இல்ல. எக்ஸ்ட்ரா அடிஷனல் டேட்டாஸ் எதனா ஆட் பண்ணிருக்கீங்களா அதுல? இல்ல மேடம், இல்ல. இல்லையா? ஓகே, சோ place the cursor, go to pivot table. இங்க வந்து நியூ
எனக்கு நியூ ஒர்க் ஷீட்ல வேண்டாம் டேபிள். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல இங்கே தான் வேணும்னாக்கா செலக்ட் த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட். ஒன்ஸ் இஃப் யூ செலக்ட் த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட், லொகேஷன் இங்க வந்து செலக்ட் ஆகும். அப்படின்னா இந்த டேக் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா யூ செலக்டட் இன் த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் ஃப்ரம் விச் செல் யூ வாண்ட் டு கிரியேட் அப்படின்ட்டு கேட்குது. கிளிக் ஆன் தட் ஹியர். லொகேஷன் ஐ நீட் ஃப்ரம் ஹியர். இந்த செல் செலக்ட் பண்ணாதான் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல பைவட் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். Okay, so then click on OK. So this is the option. இப்போ வந்து இங்க minimum we have 4 areas we have in the pivot table. இதெல்லாம் pivot table field is nothing but table headings called as a pivot table field. 4 areas we have: row area, column area, filter and values option. இப்போ சிம்பிள் ஆப்ஷன்ஸ் எதுக்கு நாம pivot table கிரியேட் பண்றோம் அப்படின்னாக்கா ஆக்சுவலி எனக்கு I need I want to find out the total sales amount to find out பண்ணணும். Sales amount. What is my total sales amount? I want to find out. And country wise, what is my sales? Sales. எவ்வளவு எனக்கு country wise எத்தனை சேல்ஸ் ஆயிருக்கு, பர்டிகுலர் country wise எனக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேட்டகரி வைஸ் வாட் இஸ் மை சேல்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேட்டகரி வைஸ் இப்போ வந்து வெறும் வெஜிடபிள்ல இருந்து மட்டும் எவ்வளோ, ஃப்ரூட்ஸ்ல இருந்து எவ்வளோன்ட்டு கேட்டகரி வைஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். ஓன்லி த பர்டிகுலர் ப்ராடக்ட் வைஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். பர்டிகுலர் ப்ராடக்ட் வைஸ் நான் தெரியணும். ஒரு வேற ஆப்பிள்ல இருந்து மட்டும் எத்தனை, ஸோ கேரட்ல இருந்து எவ்வளோ, பர்டிகுலர் ப்ராடக்ட் வைஸ் ஐ வாண்ட் டு கால்குலேட். And monthly wise I want to calculate. Monthly wise what is my total sales, எந்தெந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு தெரியும் எனக்கு. So if I have the my expenses amount is 40% அப்படின்ட்டு வச்சுக்கலாம். So my amount is 40%. if my ஸ்பெண்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து டோட்டல் சேல்ஸ்ல எத்தனை இருக்குதோ அதுல 44% அவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா வாட் இஸ் மை ப்ராஃபிட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா திஸ் த ஆப்ஷன்ஸ். அண்ட் டேக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்க, டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம், இல்லை டிஸ்கவுண்டே கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வாட் இஸ் மை ப்ராஃபிட்? ஸோ தென் பர்டிகுலர் total sales amount, particular date wise what is that? If I have the date wise transaction, date wise we can find out, category wise, country wise, particular product wise. So idella find out pannonuma we are going to use and particular country அப்படினா multiple country wise if you want to see that. So multiple country க்கு மட்டும் தான் chart create பண்ணனும்னா என்ன பண்ணனும், இதெல்லா options we are going to use in the pivot table options we are going to use. Go to now I want to see that total sales amount எத்தனை I want to find out. Go to that product into the row column. Amount always should be in the values column. So in that இது வந்து sum of amount, grand total வந்து 4,83,000 something we exported the product. இப்போ எனக்கு தெரியணும் only from ஆப்பிள் இருந்து அவங்க சொல்றாங்க 87,444 rupees worth rupees goods you exported. only ஆப்பிள் இருந்து மட்டும் இத்தனை அமௌண்ட் நீங்க ரிசீவ் பண்ணிக்கோணும் அப்படின்னு கேக்குது. பட் ஐ வாண்ட் டு நோ தட் ஓகே இத்தனை அமௌண்ட் ஓகே எந்தெந்த டேட்ல எந்தெந்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், வாட் இஸ் மை ஆர்டர் ஐடி, ஓன்லி த ஆப்பிள் இன்ஃபர்மேஷன் தெரியணுமா. இங்க டபுள் இந்த அமௌண்ட் மேல டபுள் கிளிக் ஆன் தட். ஒன்ஸ் இஃப் யூ டபுள் கிளிக் ஆன் தட் see only the apple details is going to display, separate page display பண்ணுது only the apple details. So this the total amount and then the country க்கு export பண்ணிருக்கோம். So alt equal, so this the 87,444, that means 87,444. இல்ல நம்மளுக்கு வந்து மேங்கோ மட்டும் தான் கம்மியா வந்திருக்குன்னு வச்சுங்க, எனக்கு தெரியும் எந்த ப்ராடக்ட்ல இருந்து ஹையஸ்ட் சேல்ஸ். So filter this options. இங்க right click on that, sort option is there, smallest to largest, largest to smallest, click on that. பாருங்க ஆப்பிள் பனானால இருந்த ஹையஸ்ட் சேல்ஸ், பீன்ஸ்ல தான் ரொம்ப கம்மியா அமௌண்ட் வந்திருக்குதா. டபுள் கிளிக் ஆன் தட். ஓகே எந்தெந்த கண்ட்ரி, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே,
இதுக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். this the total இந்த டேட்ல only the beans details, vegetable category, this my order number, this the total amount is going to display. இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிற செப்பரேட் பேஜை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கி. இதுக்கு கூட நீங்க சார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் செப்பரேட்டா. பர்டிகுலர் ப்ராடக்ட் வைஸ் ஆல்சோ we can create the chart. So here place the cursor in that. இப்போ வந்து எனக்கு தெரியணும் ஆப்பிள் வந்து சாரி பனானாலேருந்து 1,57,000 1.5 லட்சத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் எத்தனை ப்ராடக்ட் வி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், இத்தனை அமௌண்ட் வந்திருக்குதுன்னா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், ஹவு மெனி ப்ராடக்ட் வி எக்ஸ்போர்ட்டட், அண்ட் ஐ வாண்ட் டு சி தட். ஆப்பிள்லேருந்து 87,000 சம்திங், ஹவு மெனி டைம்ஸ் வி எக்ஸ்போர்ட்டட், ஆப்பிள் மட்டும் எத்தனை வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரியும்னா place the cursor in the pivot table. Again product where drag and drop into the values option. Click பண்ணா இங்க காமிச்சது நம்மளுக்கு. See banana 34 times we exported, apple 18 times, carrot 12 times. Like this it's going to display to us. வேண்டாமா இங்க போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். remove the details options, it will come. இப்போ எனக்கு தெரியும் only the country wise what is my sales. Drag the country into the filter option. Once if you drag the country, so filter options we got. Total amount 4 lakh something it's showing to us. But click on that. Only the Australia வேணுமா click பண்ணுங்க. Okay, see only the Australia information. Only the Australia இருந்து 57,925 rupees worth rupees goods we exported. இது okay, total amount is showing to us. only for Australia, only for Apple இருந்து எத்தனை வந்திருக்குன்னு தெரியும். So double click, click on that. Now see Apple மட்டும் Australia மட்டும் இத்தனை அமௌண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். Okay. 18,874 worth rupees goods we exported. வேற ஆஸ்திரேலியால மட்டும். So like this we can get that option. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. country wise country filter ஆகணும், product filter ஆகணும்னா drag the country into the filter option. அப்ப நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாலுமே ஜெர்மனி வேணுமா click on that. ஜெர்மனிக்கு இவ்வளவு மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். யூகேக்கு இவ்வளவு. so then Germany or else Canada. say Canada 48,000 something we exported. இங்க டபுள் கிளிக் பண்ணா only for Canada, only particular product எத்தனை பண்ணிருக்கோம் depth details we can see that option. இல்லையா எல்லாமே வேணுமா click on that all, select பண்ணி okay, that options it will come. or else multiple countries மட்டும்தான் வேணும், எனக்கு இப்போ வந்து கனடா ஜெர்மனி மட்டும்தான் வேணும்னா click on that, select multiple items. இங்க all Germany and Canada, click on that. See multiple items, this is the option. double click on that. அப்போ வந்து Canada and Germany மட்டும்தான் details it's going to display to us. இதுவே நம்ம alt equal பண்ணிக்கலாம். 35,773 rupees ரெண்டு கண்ட்ரிக்கு சேர்த்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த டேட்ல we can select that options also. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கல வேணா பர்டிகுலர் ப்ராடக்ட் வைஸ் டீடைல்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் we can. இல்ல மேம் எங்களுக்கு வந்து கண்ட்ரி ஃபில்டர்ல வேண்டாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா click on that, select all, okay, all the product we got, remove that country remove பண்ணிக்கலாம். now I want to see that category wise what is my sales. drag the category into the filter option. see now click on that, only the fruit மட்டும் வேணுமா fruits பாருங்க, ஃப்ரூட்ஸ்ல மட்டும்தான் இத்தனை அமௌண்ட் வந்திருக்கு. again click on that, vegetable, okay, only from vegetable details is going to display. அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். so if you want all, click on that all the information is going to display. அப்படிங்க கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேண்டாமா drag and drop here. இப்போ I want to see that country, எந்த பனானா வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இதுவே இந்த டேபிள்ல தெரியும் எனக்கு. so that's why drag the country below the product. now see banana இந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், ஆப்பிள் இந்த கண்ட்ரி, கேரட் இப்படி,
இல்ல மேம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வேணுமா, மூவ் த கண்ட்ரி above the ப்ராடக்ட். நவ் கண்ட்ரி ஆஸ்திரேலியாக்கு பாருங்க இத்தனை ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், கனடாக்கு இத்தனை ப்ராடக்ட், பிரான்ஸ்க்கு இவ்வளோ, ஜெர்மனிக்கு இவ்வளோ, லைக் திஸ் ஆப்ஷன்ஸ் இட் வில் கம். ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா. எங்களுக்கு வந்து காலம் வைஸ் டீடைல்ஸ் தெரியும்னு ரோ வைஸ் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா drag the country into the column. See now இதுவே two dimensional data அப்படின்னு சொல்றோம், because row wise also we can find out, column wise also we can find out. That's why we are going to use so this the options, two dimensional options we can select. இங்க பாருங்க இதுல வந்து கனடாக்கு கேரட் எக்ஸ்போர்ட்டே பண்ணல, பிரான்ஸ்க்கும் இல்லை, ஸோ தென் ஜெர்மனிக்கு ஆப்பிள் இல்லவே இல்லை, ஸோ தென் யூகேக்கும் கூட ஆப்பிள் we didn't export. பாருங்க நியூசிலாண்டுக்கு ரெண்டே ப்ராடக்ட் தான், பனானா ஆப்பிள் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அதர்வைஸ் we didn't export all the product. That's why showing the empty options is going to display. இல்லையா, country where drag and drop in that above the product, like this options it will come. இப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ரிமூவ் தட், திஸ் மை ஆப்ஷன். இப்போ வந்து எனக்கு ப்ராடக்ட் எல்லாம் ஒரு குரூப், ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு குரூப் வேணுமா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் கண்ட்ரி வேண்டாம். ஓகே, இங்க வந்து ப்ரோக்கலி கீழே மூவ் பண்ணிக்கலாம். இது 4 சேர்த்து ஆல் தீஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், ரைட் கிளிக் குரூப் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் குரூப், fruits. Select these 3 options also, right click group. So இதெல்லாம் vegetable. Like this also we can create. See, vegetable இருந்து மட்டும் எவ்வளோ, ஃப்ரூட்ஸ்ல இருந்து மட்டும் எவ்வளோ, total amount automatically is going to display. அப்படி கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் pivot tableல. So total amount இது அப்படியே காமிக்கு இல்லையா. once if you select the pivot table, இங்க click on that pivot table, analyze. So recommended pivot table option is there. இதுக்கு பதிலா நீங்க வேற எது வேணுமோ அது கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்க எத்தனை கொள்ள ஆப்ஷன்ஸ் அதே கொடுத்துருது. sum of amount by country, sum of amount by country. So then here category, not country, sum of amount by country and category both also is going to display. Click on that, count of order by country. So sum of amount by product, sum of count of order ID by country and category, count of order to order ID by product. See, இது வேணுமா உங்களுக்கு, இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் we have. எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். recommended chart options it is there. If you want we can select that options also. இப்போ when we are going to select the pivot table, இப்போ வந்து நாம pivot table select பண்ணிக்கிறோம்னு வெச்சுங்க. once if you select the pivot table, pivotal report காமிங்கன்னு சொல்றாங்க. so then here இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம்னாக்கா நார்மல் டேட்டாவே வேணும்னா select this one. so இது product country I am going to import the country below the product. see now country wise options we got. இப்போ இந்த ரிப்போர்ட்டை நம்ம சென்ட் பண்ணணும்ப்பா, எனக்கு ரிப்போர்ட் வந்து எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் we have in the design tab option. sometimes அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி காம்பாக்ட் ஃபார்ம்ல வேணுமா, டேபிள் ஃபார்ம்ல அனுப்புறீங்களா, எப்படி வேணும்னாக்கா go to design tab. see all these are the options we have. இதெல்லாம் ரிப்போர்ட் லேஅவுட், காம்பாக்ட் ஃபார்ம், this is we called as a compact form இல்லையா. go to outline form. பாருங்க இப்படி வரும் outline form இல்லையா. show in tabular form, table wise is going to display. show repeat all item in label, we can repeat all these options also. இல்ல மேம் உங்களுக்கு repeat வேண்டாம்னா do not repeat options it will come. இதெல்லாம் colors, designs, all these things we have we can import.
we can filter the particular data, all these things we can filter. இந்த மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பைவட் டேபிள் அனலைஸ் அப்படின்னா இப்போ வந்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். திஸ் டேட்டா ஐ நீட் ஃபார் காம்பேக்ட் ஃபார்ம் only. This my data. இந்த டேட்டா வச்சு I want to create a pivot table, pivot chart, all these things. If you want to create, click on that. So go to chart, pivot table analyze, pivot chart options. Select any one of the chart, anything, which one you want, we can select. இதெல்லாம் வந்து combo chart எல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் ரெண்டும் இருந்தா, ஆர்எல்ஸ் சேல்ஸ் அமௌண்ட் சாரி சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் ரெண்டு இருக்கணும், இல்லைன்னா சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அந்த மாதிரி இருந்தா இந்த கோம்போ சார்ட். ஒரு கால் வந்துட்டு இருக்கு மேடம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம், கட் பண்ணிட்டாங்க, சொல்லுங்க. See now இதுல வந்து இந்த சார்ட்ல once if you create the chart pivot table, after that இது வந்து நம்மளுக்கு pivot table analyze options, pivot chart பாருங்க, இதெல்லாம் லைன் சார்ட் வேணும்னா லைன் சார்ட், பை சார்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கோம்போ சார்ட் வந்து நிறைய யூஸ் பண்றோம் அப்படின்னா, இன் மை டேட்டா ப்ராஃபிட், டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட், இல்லை எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் செப்பரேட் லைன்ஸ் எப்படி அப் ஆயிருக்குதா டவுன் ஆயிருக்குதா காமிக்கி, சேல்ஸ் எப்படி அப்ல போயிருக்குதா டவுன் ஆயிருக்குதா, கிராஃப் வைஸ் இஸ் கோயிங் டு டிஸ்பிளே டு அஸ் இந்த கோம்போ சார்ட் ஆப்ஷன்ஸ் இட் வில். ஃபினல் சார்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு விச் ப்ராடக்ட் இந்த டாப் ஒன், விச் ப்ராடக்ட் இந்த செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஃபினல் சார்ட். வாட்டர் ஃபால் சார்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆச்சா கிரீன் லைன்ல வெறும் கிரீன் லைன் மட்டும் அப்பப்போ ஆப்ஷன்ஸ் காமிக்கி, டவுன் ஆச்சுன்னா ரெட் லைன்ல ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கோயிங் டு டிஸ்பிளே. So then column chart to compare the multiple product details. If you want to see, we are going to use column chart. Line chart means month wise, date wise. If you want to see the sales, we are going to use pie chart. One the percentage wise I want to find out only one particular information. இல்லையா அதே ஒரு கஸ்டமர் ஒரே ஒருத்தர் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அது நம்மளுக்கு பர்சன்டேஜ் வைஸ் வேணுமா, பார் சார்ட், பை சார்ட் we are going to use. அது மாதிரி ஒரு ஒரு சார்ட்டுக்கு ஒரு ரீசன் இருக்கு நம்மளுக்கு. once whenever we are going to create the pivot table, pivot chart, all these things, இங்கே pivot table name, this name it's going to display pivot table 1. if you want we can change the name also, we can change. Active field, that active field it's going to display active field. So my cursor is, where is my cursor, என்னோட கர்சர் எங்க இருக்கு அது காமிக்கி. suppose if it is a product field இருக்குதா, like this is going to display to us. group ungroup வேணுமா டைரக்டா இங்க கூட செலக்ட் பண்ணிக்கலாம். so change data source, click on that change data source. வேற source வேணுமா வேற பக்கம் இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்களா, click on okay. so it's going to டேட்டாவே இல்லை, டேட்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கல் it's going to change. so then clear whatever we applied everything, it's going to clear. fields, items and settings means for example ஒரு நிமிஷம் ಬೇಕು. okay,
இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நாம பைவோட் டேபிள் யூஸ் பண்றோம். சரிங்களா? அண்ட் ஒன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. Go to that pivot table, pivot chart, click on that line chart, click on that okay, we got that line chart. Chart எல்லாம் very important யூஸ் பண்றோம் visualization இல்லைங்களா? எங்களுக்கு வந்து once if you select that chart option, once if you select the chart option, இது வந்து chart element, chartக்கு effects கொடுக்கறதுக்கு options. Click on that. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னா remove that y axis options, xs options also if you want to remove. டோட்டல் எல்லாம் வேண்டாம், ஏன்னா டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன் ஐ எம் கோயிங் டு ஹைட் பண்ணிடுறேன் ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ். ஐயோ எல்லாமே ஹைட் பண்ணிட்டு hide. So chart, so in that cells this the details I have. இந்த லைன்ஸ் எல்லாம் வேண்டாப்பா அப்படின்னா click on that, remove grid lines options is there, we can remove. values எல்லாம் அங்கங்கே வேணுமா, we can select the values along with that chart table கூட வேணுமா, data table options is there, we can select. இதெல்லாம் options we have. trend line வேணுமா, say click on that, say how my business is going on, that option is going to display. click on the trend line, linear, exponential, linear forecasting. ஸோ ஆல் தீஸ் எப்படி வேணுமோ, எப்படி பிஸ்னஸ் வந்துட்டு அப்படி காமிக்கணுமா, லைக் திஸ் ஆப்ஷன்ஸ் கோயிங் டு டிஸ்பிளே. மோர் ஆப்ஷன், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான். இஃப் ஐ வாண்ட் டு செலக்ட் திஸ் ஒன், வி கேன் செலக்ட் ஹவ் மை சார்ட் இஸ் கோயிங் டு, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இஸ் கோயிங் டு டிஸ்பிளே. இல்லை பவர், ஸோ திஸ் த ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ, மூவிங் ஆவரேஜ் வைஸ் வேணுமா, வி கேன் செலக்ட். இதெல்லாம் ட்ரெண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ in that இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும். இப்போ இந்த லைன்ஸ் ஐ டோன்ட் வாண்ட், ஐ நீட் தட் லைன்ஸ் ஆப்ஷன் ரெட் கலர். ஸோ ரெட் போட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் வேணா பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம். கிளிக் ஆன் தட் ஆர் எல்ஸ் ரைட் கிளிக், ஃபில் கலர், ஃபில் லைட் கலர்ஸ் இஃப் யூ வாண்ட் ஃபில் வி கேன். அதெல்லாம் டிசைன்ஸ் வேணா பண்ணிக்கலாம். இல்லையா, இங்கே இருக்குது பாருங்க டிசைன், ஆல் தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் வி ஹாவ், வி கேன் செலக்ட். சிலை இல்லை நமக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் டிஃப்ரெண்ட் லைன்ஸ்ல வேணுமா, ரைட் கிளிக், அவுட்லைன் வேணும், டாட் லைன்ஸ் வேண்டாம். டாட் லைன்ஸே வேண்டாம் நம்மளுக்கு. ஒரு நிமிஷம், ஒரு ஆப்ஷன் அந்த லைன் கலர்ஸ் ஐ நீட். lines I don't want this dot lines, I'm going to select. like this we can select. இது ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. and here select this particular option. உங்களுக்கு பை சார்ட் வேணுமா பை சார்ட் பண்ணிக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் கிரியேட். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் we have. once if you select that pivot table options, go to pivot chart analyze, design tab options, we can select the chart colors, designs எப்படி வேணுமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். all these are the business options we have. இப்போ இங்க trend line colors change பண்ணுமா, we can change. so this my trend line options we have in that. and once if we select that option,
இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வேண்டாம்னா நார்மல் டேட்டா இட் வில் கம். If I don't want this one also we can remove. This the options we have. Colors என்ன சேஞ்ச் பண்றீங்களா, we can change the colors options. சேஞ்ச் ஆக மாட்டீங்களா? see like this we can select. வேணாக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல மேம் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா சேஞ்ச் சி செலக்ட் டேட்டா டைப். டேட்டா டைப்னா இதுல வந்து கொஞ்சம் சம் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்பிளே. இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரோக்கலி வெஜிடபிள்ஸ் எதனா வேண்டாம்னா we can remove that options also. We can change chart type different வேணும்னாக்கா we can select. see all these are the chart type options we have. We can select, then click on OK. It's going to change. அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. click on that. again once if you select that option, layoutல கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ரொம்ப ஃபினான்ஷியல் மாடலிங்ல ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க. ஃபினான்ஷியல் மாடலிங் அப்படின்னா இப்போ என்னோட பிசினஸ் வந்து ஃபோர்காஸ்ட் டீடைல்ஸ் எஸ்டிமேட்டட் கால்குலேஷன் பண்றோம். இப்போ சேஞ்ச் ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டாக்கா நம்ம பிசினஸ் எதனா ஸ்டார்ட் பண்ணுமா, இது என்னோட ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு இத்தனை ஸ்பேஸ் வேணும், இத்தனை எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை நான் சேல்ஸ் பண்றேன். இப்போ வந்து ஒரு காஃபி கேஃபே ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. காஃபி கேஃபே ஸ்டார்ட் பண்ணணும்னாக்கா பர் டே நான் எத்தனை காஃபிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ தென் டீ எவ்வளோ பண்ணுறேன், சமோசா இருந்துச்சுன்னா சமோசா எவ்வளோ பண்ணுறோம், காஃபி எவ்வளோ பண்ணுறோம், அதுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ், எனக்கு ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் எனக்கு சேல் பண்ணுறதுக்கு, ஒரு நாளைக்கு நான் இத்தனை கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்னாக்கா 1 month ஆஃப்டர் will I get the profit or not. லாஸ் வந்துச்சுன்னா இல்லை என்னோட டார்கெட் நான் ரீச் பண்ணலையா, அப்போ ஒன் மோர் ப்ராடக்ட் ஆல்சோ வி கேன் டீச் அதில் இன்னொன்று சேல் பண்ணலாம். அப்போ வந்து சேலரிஸ் எல்லாம் இவ்வளோ பண்ணுறோம், நான் இனாகிரேஷன் பண்ணுறதுக்கு இத்தனை வேணும், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லோன் எடுத்துட்டு இருக்கிறேன், லோனு இத்தனை காசு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இத்தனை, மந்த்லி நம்ம இவ்வளோ பே பண்ணுறோம். இதெல்லாம் செலவெல்லாம் விட்டு எண்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபைனல் ரிப்போர்ட் என்ன வருது, எனக்கு ப்ராஃபிட் வருமா இல்லையா, ப்ராஃபிட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கேல்குலேஷன் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் மாடலிங். அதில் வந்து இங்கே சார்ட் டீட்டெயில்ஸ், சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எப்படி வேணாலும் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல் தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் வி ஹாவ். இது வந்து வெறும் சார்ட் டிசைன்ஸ் காமிக்க மட்டும் ஆப்ஷன்ஸ் வி ஹாவ் இன் தட். கிரிட் லைன்ஸ் வேண்டாமா, ரிமூவ் தட். கிரிட் லைன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓன்லி த பிளெயின் லைன்ஸ் ஆப்ஷன்ஸ் இட் வில் கம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல மேம் நாங்க எஃபெக்ட் கொடுக்குறோம் நம்ம சார்ட்டுக்கு அப்படின்னு we can give the some of effects we can apply. இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் தான். நீங்க எந்த சார்ட் எடுத்துட்டாலுமே பாருங்க, இதுல வந்து இப்போ வந்து இந்த சார்ட் எடுத்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. click on that effect, some of effect காலம் சார்ட்ல இன்னும் கிளீனா காமிக்கும் நம்மளுக்கு. click on that. pivot table, pie chart, column chart. click on that column, bar chart options or column chart. select any one of the options. we can select. remove பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாம். hide. this one also I want to hide. this one I'm going to delete. so these the options we have. இதை நீங்க select பண்ணாக்கா total values, the design tab, all these options it will come. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி select பண்ணிக்க. all these are the options. once if we select that options, இப்போ நாங்க இந்த மாதிரி select பண்ணிருக்கிறோம் அப்படின்னாக்கா இதோ options in that remove. ஏன்னா வேல்யூஸ் எனக்கு இங்கே வேணும், டேட்டா லேபிள்ஸ் values. once if we select that, if you want we can change the colors, designs எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லையா click on that chart element, sorry layout. ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுங்க. once if we select that option, go to effects, பாருங்க சார்ட் எஃபெக்ட்ஸ் வரும். இப்படி செலக்ட் பண்ணிக்கிறதுதா இந்த ஆப்ஷன்ஸே இருக்கிறது நம்மளுக்கு. இல்லையா grid lines we can remove that. grid lines I don't want. see இந்த மாதிரி plain options we call. நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்களோ அது மேல ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி it will come.
click on the trend line. இப்போ பாருங்க based on that my business it will come. இதுல கூட எப்படி மூவ் ஆயிருக்குது அப்படின்னு காமிக்கணும்னா 2 period moving பாருங்க இது ஆப்ஷன்ஸ் இருக்கு. click on that. இதுவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுமா, select that options we can change the colors options also we can change. இப்படி மூவ் ஆயிருக்குது என்னோட பிசினஸ் காமிக்கலாம். so that is the options we have in that. if I don't want we can remove என்ன remove பண்ணிக்கங்க. so like this we can select that option. once if you import the option, இப்போ வந்து எங்களுக்கு இதெல்லாம் import பண்ணிருக்கோம். slicer we are going to use the slicer option. slicer is nothing but in that slicer also we have two types of slicer we have. one is one is column slicer. அப்படின்னா to filter the data we are going to use slicer, and timeline also one type of filter. to filter the date also we are going to use, and to filter the data இந்த டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணுமா ஸ்லைசர் யூஸ் பண்றோம். date wise if you want to filter we are going to use a timeline options we are going to use. இது என்னோட டேட்டா, நீங்க எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்க. this my data I have in that. place the cursor here. once if you select, go to pivot table, analyze, insert slicer, click on that. இங்க பாருங்க ஸ்லைசர் வந்துரும். category product wise I want to insert அப்படின்னா filter, category wise also I want to filter, country wise also I want to filter. பாருங்க once if you got this the options we have. இது வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். so drag the details here. இது என்னோட ஸ்லைசர். இப்போ எனக்கு தெரியணும் என்ன, I imported some of two chart, 3 slicers we taken. எனக்கு தெரியணும் only the Australia information மட்டும் தான் வேணும் எனக்கு. once if you filter here it's going to filter in this particular data. இதெல்லாம் filter ஆயிடும். now see, click on that Australia, automatically chart is going to filter. இது Australia information. suppose if you have the country details இருந்துச்சுன்னா country select பண்ணி பாருங்க. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, sales performance total options, UK, US, table கூட related to the data. like this we can select the information. so we can select, we can filter. அதுல உங்களுக்கு எப்படி business போயிருக்குது, trend line, everything we can see that options also. இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க ஜெர்மனிக்கு ஆப்பிள் வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ணலையா, டிசேபிள் ஆயிருக்குது. so we can take that option. இல்ல மேம் எங்களுக்கு எல்லாம் வேண்டாம், ஃபில்டர் வேண்டாம் அப்படின்னா once after apply the filter click on that clear filter. it's going to clear the filter option. அச்சா only the fruits மட்டும் வேணும் எனக்கு. fruits மட்டும் எவ்வளோ, click on that. see this the fruit details we got. again vegetable, பாருங்க vegetable மட்டும் details வரும். fruits, vegetables, like this is going based on that options it's going to change. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம டேஷ்போர்டை கிரியேட் பண்றது இந்த MS Excel. ஆக்சுவலி டேஷ்போர்டு கிரியேட் பண்றது பைவட் டேபிள் வச்சு தான் டேஷ்போர்டு கிரியேட் பண்றது தான். ஸோ ஸ்லைசர் யூஸ் ஆகுறது மெயினா இந்த பர்பஸ்க்கு மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. ஃபில்டருக்கு நோ ஃபில்டருக்கு ஸ்லைசர் தானே யூஸ் பண்றோம். ஓகே, அது மெயின் பார்ட்டா ஒர்க் ஆகுது நம்மளுக்கு ஸ்லைசர். பிகாஸ் ஃபில்டர் பண்ணோன்னா எனக்கு டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணணும், ப்ராடக்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணணும், கண்ட்ரி வைஸ் ஃபில்டர் பண்ணணும்னா நம்ம இதுதான் யூஸ் பண்றோம் ஆப்ஷன்ஸ். இங்க பாருங்க இப்போ நம்ம இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல் த டேட்டாஸ் ஐ ஹாவ். வெறும் பிரான்ஸ் மட்டும் எவ்வளோ எனக்கு தெரியணும். எவ்ரி டைம் ஐ காண்ட் கிளிக் ஆன் தட் ஹியர். கிளிக் பண்ணுங்க, பிரான்ஸ்க்கு இந்த அமௌண்ட் இத்தனை அமௌண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். only the பிரான்ஸ்ல இருந்து ஆப்பிள் மட்டும் எவ்வளோ, கிளிக் ஆன் தட். த டீடைல்ஸ் வி காட் ஹியர். அது மட்டும்தான் இன்ஃபர்மேஷன். பிரான்ஸ்ல இருந்து ஆப்பிள் மட்டும்தான் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டு தெரியும்னா திஸ் ஆப்ஷன். அதே டேட்டா இருந்துச்சுனாக்கா only the பிரான்ஸுக்கு மட்டும் ஆப்பிள் மட்டும் ஜான் மந்த்ல எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆயிருக்குது
we are going to use the slicer. இல்லைங்களா? அந்த ஸ்லைசர் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு சொன்னீங்க மேடம்? ஸ்லைசர் ஃபில்டர் பைவட் டேபிள் கிரியேட் பண்ண மட்டும்தான் வரும். பைவட் டேபிள் மேல கர்சர் கிளிக் பண்ணுங்க, பைவட் டேபிள் அனலைஸ், ஹியர் ஸ்லைசர். இல்லைன்னா இன்சர்ட் டேப்லயும் கூட இருக்கு. ஸ்லைசர் டைம்லைன் சப்போஸ் நான் கிரியேட்டே பண்ணல, இப்போ மை கர்சர் பைவட் டேபிள் மேல இல்லை அப்படின்னா இன்சர்ட்ல இங்க இருக்குது ஆப்ஷன். ஸ்லைசர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கேக்கு. ஸோ கனெக்ஷன் இன் திஸ் ஒர்க் புக், கனெக்ஷன் ஃபைல்ஸ் ஆன் த நெட்ஒர்க். இப்போ வந்து கனெக்ஷன் ஃபைல்ஸ் ஆன் திஸ் கம்ப்யூட்டர். ஏன்னா பைவட் டேபிள் கிரியேட் பண்ண மட்டும்தான் ஸ்லைசர் அண்ட் டைம்லைன்ஸ் கோயிங் டு ஒர்க். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை மேம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், இப்போ வந்து எனக்கு பர்டிகுலர் இந்த டேபிள் ஸ்லைசர் வேண்டாம்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். we can remove that option. only vegetables, this the vegetable, only the vegetable. ஃப்ரான்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ, கிளிக் ஆன் தட் ஃப்ரான்ஸ். இது பாருங்க ஃப்ரான்ஸ்க்கு மட்டும் வெஜிடபிள் இத்தனை அமௌண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ப்ரோக்கலி, பீன்ஸ், கேரட், இட்ஸ் ஹைலைட்டட் பிகாஸ் தட் இஸ் அ வெஜிடபிள். நியூசிலாண்டுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்டே பண்ணல, நியூசிலாந்து வந்து டிசபிளா இருக்கு. Like this we can use that options also. Once if you apply the slicer, we are going to filter that option. ஏன்னா ஸ்லைசர் ஃபில்டர் வந்து மேஜர் பார்ட்டை ஒர்க் பண்றாங்க. எந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணாலுமே யூசிங் த ஸ்லைசர் ஒன்லி we are going to filter. இல்ல நீங்க எவ்ரி சார்ட்டுக்குமே ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டு எப்படி பண்ணுவீங்க? சார்ட்ல ஃபில்டர் ஆப்ஷன் இல்லையே, டேபிள்ல மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் whenever we are going to create the dashboard, all these things using the visualization only we are going to create the dashboard. டேஷ்போர்ட்ல ஃபில்டர் எப்படி பண்ணுவீங்க? டேபிளே இல்லையா, டேபிள் இருந்தா தானே ஃபில்டர் அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்லைசர்வை யூஸ் பண்ணிக்கிறோம். சரி மேடம், இது ஒரு வாட்டி நான் ஒர்க் பண்ணணும். உங்களோட வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு டேட்டா அப்புறம் இந்த ஒரு வீடியோ அவனுக்கு அனுப்பிச்சு விடுங்க மேடம். நான் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணிட்டு நம்ம எதனா டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆச்சு. இன்னும் கொஞ்சம் வேணும்னா இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஸ்லைசர் எல்லாம் எதுவும் வேண்டாம், நான் போய் டிலீட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இல்லையா டேட் வைஸ் நாங்கள் பார்க்கணும் மேம் அப்படின்னா டேட் வைஸும் கூட பண்ணிக்கலாம். இஃப் ஐ வாண்ட் டு செக் இன் தட் டேட் வைஸ் ஆல்சோ பிளேஸ் த கர்சர் ஆன் த பைவட் டேபிள் அனலைஸ், இங்கே ஸ்லைசர் இங்கே கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்சர்ட்டுக்கு கூட போய் டைம்லைன் அப்படின்னா டு ஃபில்டர் த டேட் வைஸ் we are going to use. click on that. okay, இது டேட் வைஸ். இது வந்து என்னோட மந்த் வைஸ் டிரான்சாக்ஷன் செக் ஃபில்டர் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு என்ன தெரியும்னா ஆஸ்திரேலியாவுக்கு எத்தனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் பனானா எத்தனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃபில்டர் ஆச்சுங்களா. பனானா ஜான் மந்த்துக்கு மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜான் மந்த்துக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணல பாருங்க, 0 வந்துச்சு சார்ட் எல்லாம். ஃபெப்ல பண்ணியிருக்கிறோமா, கிளிக் ஆன் தட். ஃபெப்லையும் கூட இல்லை, மார்ச்ல மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். திஸ் த மார்ச் டீடைல்ஸ். மார்ச்ல 13,429 worth rupees goods we exported. ஏப்ரல்லாம் கூட பண்ணியிருக்கோம். சாரி மேல 4,248. ஜூன்ல எக்ஸ்போர்ட் பண்ணல, ஜூலைல இல்லை, only 2 months மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இஃப் யூ ஆஃப்டர் அப்ளை த ஃபில்டர் ரிமூவ் தட், இது ரிமூவ் பண்ணிடலாம். நார்மல் டேட்டா வந்துச்சு இப்போ இந்த ஃபில்டர். இப்போ வந்து யூகேக்கு மட்டும் மேங்கோ ஆர் எல்ஸ் ப்ரோக்கலி திஸ் தான் 15,000. ஜான்ல எவ்வளோ, ஜான் மந்த்ல பாருங்க வெறும் யூகேல இருந்து யூகேக்கு மட்டும் ப்ரோக்கலி ஜான் மந்த்ல 11,834 worth rupees goods we exported. இது மந்த் வைஸ். டைம்லைன் யூசிங் ஃபார் only the to filter the date wise. month wise வேணுமா, டேட் வைஸ். சப்போஸ் ஐ ஹாவ் த டேட்டா வீக் வைஸ் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து மந்த் வைஸ் நம்ம பண்ணியிருக்குது, 5 month டேட்டா இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஜான் மந்த்ல 11,834 ப்ரோக்கலி சேல் பண்ணியிருக்கோம். ஃபெப்ல எவ்வளோ, ஃபெப்ல சேலே பண்ணல. மார்ச்
மேல பண்ணிருக்கோம் 4065 rupeesக்கு சேல் பண்ணிருக்கோம். ஜூன்ல இருக்குதா பார்க்கலாம். ஜூன்ல இல்ல. ஓகே, மே மட்டும்தான் நம்மளுக்கு டேட்டா இருக்கிறது. அது இல்லாம மார்ச் ஏப்ரலுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணல. ஜான் மந்த்ல இவ்வளோ இல்லையா? ப்ரோக்கலி வேண்டாம் மேம், பனானா பார்க்கணுமா, பனானா பாருங்க. ஸோ பனானா 3455 rupees யூகேக்கு ஜான் மந்த்ல இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஃபெப்ல இல்ல, மார்ச் ஏப்ரல்ல பாருங்க 7000 சம்திங் வி எக்ஸ்போர்ட்டட். மேலே 7671 இத்தனைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அது மாதிரி டெப்த் டீடைல்ஸ் நீங்க ஃபில்டர் பண்ணுமா? வித்தவுட் ஸ்லைசர் வி காண்ட் ஃபில்டர் தட் ஆப்ஷன்ஸ். ஓகே மேடம். Okay, so clear this one. This is மேடம் okay. இன்னைக்கு இதெல்லாம் சாயங்காலம் delete பண்ணு. இன்னைக்கு சாயங்காலக்குள்ள இந்த வீடியோ கிடைக்குமா மேடம் எனக்கு? அட்மின் கேட் பாக்குறேங்க, அவங்க வந்து ஜெனகரத்துல இருக்காங்க. ஓகே அதுக்குள்ள ஆகுமெண்ட் கேட் பாக்குறேன், சென்ட் பண்றாங்களா என்னன்னு. ஓகே மேடம். ஆச்சுன்னா பண்ண சொல்றேன். நாளைக்கு அந்த கிளாஸ் இல்ல நம்மளுக்கு, அதுக்கு யோசிச்சு நாளைக்கு பண்ணிட்டு சாட்டர்டே. சாட்டர்டேன்னா இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைங்களா? இன்ஸ்டியூட் ஓ க்ளோஸ் லீவா? இருக்குது. லீவுங்க. சரி 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 சரி. இன்னும் மண்டே ஓ தான் சரி சரி. கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அவன் ஒரு வாட்டி அங்கே ஜெயநாத் ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறேன். ஆச்சுனாக்கா நீங்க எடுத்து கொடுக்க சொல்றேன். கேட்டு பாருங்க. அக்கஸ்மாத் கிடைச்சதுன்னு காமிச்சு விடுங்க. நான் நாளைக்கெல்லாம் ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்றேன். ஏன்னா என்னால கொஞ்சம் டு பி வெரி ஹானஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு ஒரு கால் வந்துட்டே இருந்தது. அந்த கொஞ்சம் அந்த மாமா அது இந்த காரியத்துக்கு கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் கால் வந்துட்டு இருந்தது. நான் ஒரு வாட்டி இந்த டேட்டாவும் எனக்கு இது கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க மேடம். நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் மண்டேலேருந்து கிளாஸஸ் கொஞ்சம் ரெகுலரா எடுக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அது கொஞ்சம் கேட்டு பாருங்க மேடம். எப்படி எடுக்கலாம்? 1 hour இருந்தாலும் பரவாயில்ல. மத்தியானம் சாயங்காலம் எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க மேடம். சரி சார். இப்போ கண்டினியூ பண்ணலாமா, போதுங்களா இது? இல்ல இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் மேடம். இன்னைக்கு இந்த சரி, டாபிக் அப்ப பைவோட் நான் டேபிள் ஒர்க் பண்ணனும். கம்ப்ளீட் பண்ணிடுறேனே. இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரிங்க இல்ல மேடம். நெக்ஸ்ட் சரிங்க. கிளாஸ் கண்டினியூ பண்ணட்டுமா? இல்ல நெக்ஸ்ட் கிளாஸே பண்ணிடலாம் மேடம். ஏன்னா இதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பண்ணாதான் எனக்கு இது புரியும். எக்ஸ்லுக்கப்போ இது ரெண்டும் பண்ணணும் ஆக்சுவலி. எனக்கு எக்ஸ்லுக்கப்போ அப்புறம் இதோட டேட்டா மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த வீடியோ மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க மேடம். நான் ஒரு 2 நாள் நான் ஒர்க் பண்றேன். அப்புறம் வேணா நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மேடம். சரி. இன்னும் கொஞ்சம் இருக்குது பைவோட் டேபிள். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேடம். இது கண்டிப்பா. சேவ் பண்ணிச்சேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மேடம். எனக்கு இந்த டேட்டாவும் அப்புறம் அந்த எக்ஸ்லுக்கப்போட டேட்டாவும் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த வீடியோஸ் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க மேடம். ஷூர் ஷூர். ஓகே ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். ஓகே சேவ்